ஜிஎஸ்டின்னு வந்து ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அந்த அட்வைசரி பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிஆர் 3A நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் வந்து யார் டிஃபால்ட்டரோ அவங்களுக்கு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணக்கூடிய ஒரு நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ரிப்ளை எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணாலே டிஃபால்ட்டாக வந்து ரிப்ளை ஃபைல் பண்ணது மாதிரி தான். இப்போ என்ன அட்வைசரியில் அப்டேட் அப்படின்னா, கேன்சல்டு காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் எல்லாருக்கும் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 3A நோட்டீஸ் வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் பண்ணிடுச்சு. இது சம்மந்தமான அப்டேட் தான் வந்து அட்வைசரியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வைசரி ரிலேட்டடான லீகல் ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 39 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017, ரெலவெண்ட் ரூல் வந்து 68 சிஜிஎஸ்டி ரூல் 2017. இந்த செக்ஷன் 39 எது ரிலேட்டட் அப்படின்னா, ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க பர்சன் எல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த அட்வைசரியில் சொல்லியிருக்கிறத வந்து செக்ஷன் 39 சப்செக்ஷன் 2. இது ரிலேட்டட் எது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10. இது வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க பர்சன் வந்து கட்டாயமாக வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன். இந்த ரூல் 68 அப்படிங்கிறது வந்து நோட்டீஸ் டு நான் ஃபெயிலர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். சிஸ்டம் வந்து ஜிஎஸ்டிஆர் 3 சிஸ்டம் வந்து ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணோம். அந்த நோட்டீஸ் நேம் தான் வந்து ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 3A. இது வந்து எலக்ட்ரானிக்கலாக வந்து சிஸ்டம் வந்து சென்ட் பண்ணோம். யாரெல்லாம் டிஃபால்ட்டர்னா செக்ஷன் 39, செக்ஷன் 44, செக்ஷன் 45, செக்ஷன் 52 ரிலேட்டடான பர்சன் டிஃபால்ட்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நோட்டீஸை வந்து சர்வ் பண்ணோம். இப்போ நம்ம அட்வைசரிக்கு வந்துடலாம். சிஸ்டம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஃபினான்சியல் இயர் 2024-25க்கு முன்னாடி காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் கேன்சல்டு பர்சனுக்கு ராங்காக வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 3A நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணிடுச்சு. இதை வந்து டெக்னிக்கல் டீம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எரரை வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. இதனால வந்து டேக்ஸ் பேயருக்கு அவங்க சொல்ல வர்றது என்னன்னாக்க, இந்த நோட்டீஸ்க்கு எகென்ஸ்டாக நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம், இது பியூர்லி வந்து சிஸ்டம் எரர், ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து உங்களோட கிரீவன்ஸை வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்லே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட டெக்னிக்கலாக நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணிங்கன்னா பேக்எண்டில் டெக்னிக்கல் டீம் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. நம்மளோட நெக்ஸ்ட் ஆன்லைன் ஜிஎஸ்டி கிளாஸ் வந்து வர 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 5 days கிளாஸ். கிளாஸ் டைம் வந்து ஈவினிங் 7:30 PM. இது வந்து ஒரு லிமிட்டடான சீட் தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.